இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதத்துக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கூடவே வெளுத்து வாங்குகிற வெயிலை சமாளிக்கிறதுக்கு நன்னாரி சர்பத் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தக்காளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. பாருங்கள், நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 5, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இஞ்சி 1 துண்டு அளவுக்கு தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பூண்டு 6 பல்லு, பச்சை மிளகாய் 3, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. புளி நெல்லிக்காய் சைஸில் நான் எடுத்திருக்கேன், பிச்சு போட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் 1 துண்டளவுக்கு சேர்த்திருக்கேன். இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கிறேன். திருப்பியும் நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி தக்காளியோட கொத்தமல்லி சேர்த்தி நீங்கள் வதக்கி அரைச்சிங்க அப்படின்னா துவையல் செம டேஸ்டாக இருக்குங்க. ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறிட்டுருக்கிற டைமில் நான் சைடில் நன்னாரி சர்பத் ரெடி பண்ண போகிறேங்க. இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த சர்பத் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது நார்மலாக உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் கடைகளில் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும். நான் 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை இப்படி கைகளால் நல்லா நசுக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாறு பிழியும் போது நல்லா வரும். இப்போ நான் அரை எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பேர்த்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட ரெடி பண்ணலாம். அடுத்ததாக அரை எலுமிச்சை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நன்னாரி சர்பத் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம திருப்பியும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். உங்களுக்கு டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குறைவாக இருந்தால் சேர்த்திக்கலாம். எனக்கு குறைவாக இருக்குது, அதனால் திருப்பியும் நான் நன்னாரி சிரப்பை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. நல்லா கலக்கி விட்டுறலாம். சுகரும் எனக்கு குறைவாக இருந்துச்சு, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டேன். இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்குங்க. நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா செமையாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கும்போது நல்ல பிராண்டானு பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நன்னாரி சர்பத்தை ஒரு கிளாஸ் டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அதே மிக்ஸி ஜாருக்கு சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. உங்களுக்கு தக்காளியே தண்ணி விடும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இந்த தக்காளி துவையல் பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தாங்க இருக்கணும், அதனால் தண்ணியெல்லாம் சேர்த்திடாதீங்க.
பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு பிரமாதமாக இருக்குங்க. உப்பு காரமெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் துவையல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதை சாதத்தோடு வச்சு பரிமாறுறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு கூட கொடுக்கலாம். இந்த துவையல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான துவையல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சனில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்ணுறேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.